தாவேகால இருக்காரு ஒருத்தர், அவர் பேர் என்ன, லயோலா காலேஜ் ஓனர் மணி. அவரு சமீபத்துல எங்கேயோ ஒரு கூட்டம் நடந்த இடத்துல பேசியிருக்காரு. அதுல தாவேகாவினர்கிட்ட அரசியல் பேசி யாராலையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் எங்க பிள்ளைகளிடம் நீங்கள் அரசியல் பேசி வென்ற முடியுமா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அப்படி என்னதான் தாவேகாவினர் அரசியல் பேசிட்டாங்க, நீங்களே வந்து பாருங்களேன், விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. சிரிக்காம பாக்குறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். முதலமைச்சர் விஜய் என் தளபதி, என் பிரதிபலிப்பு விஜய். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், நாங்க நிப்போம், நாங்க நிப்போம். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எதுல? போய் கக்கிசில போய் நில்லு. ஓகே பாஸ். ஆவன மகண்டா ஒத்த எல்லிக்கிற ஏமாண்டா அம்மால இனிமேல் நாங்கடா தனனா நனனா. எப்படி இருக்கு டேல? ஒத்த நாங்க தான் இனிமேல். கலெக்ஷன் எங்கள்தா, எலெக்ஷன் எங்கள்தா. ஜிலோ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால், குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி, இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். டேய் சுகர் பேஷண்டா நானு. முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன், அரை மணி நேரத்துல சாப்பிடுறேன் நானு. வாக்குறுதி, உங்களோட வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் டிப்ரேஷன்